கர்த்தர் 6 நாட்களில் பூமியை படைத்ததை பற்றி எங்கள் சேனலில் முதல் வீடியோவாக உருவாக்கியுள்ளோம். பார்த்து பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வெளிச்சம் உண்டாக கடவது. வெளிச்சமான நேரம் பகல் எனவும் இருண்ட நேரம் இரவு எனவும் அழைக்கப்படுமை. தண்ணீரே இரு பாகங்களாக பிரியுங்கள், வானம் உயரத்தில் தோன்றட்டும். அனைத்து நீரும் ஒரே இடத்தில் பாய்ந்து சேகரமாகட்டும். வெற்று நிலத்தின் பெயர் பூமி எனவும் ஜலத்தின் பெயர் சமுத்திரம் எனவும் அழைக்கப்படும். நிலமே, தாவரங்களும் மரங்களும் வளர்க, அவை தங்கள் கனிகளை தரட்டும். இரவோடு பகலை பிரிக்க வானத்தின் விரிவில் ஒளிகள் உண்டாக கடவது. பெரிய ஒளியும் சிறிய ஒளியும் நட்சத்திரங்களும் உண்டாகுக. பெரிய சுடர் பகலையும் சிறிய சுடர் இரவையும் ஆளட்டும். சமுத்திரம் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் ஆகாய விரிவு பறவைகளையும் உண்டாக்க கடவது. பூமியே, நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் பிறப்பிப்பாயாக. நான் இந்த உயிரினங்கள் மீது ஆட்சி செய்ய மனிதர்களை படைக்கிறேன். அவர்களை என் சாயலில் ஆணும் பெண்ணுமாக படைக்கிறேன். அவர்கள் இந்த பூமியில் பலுகி பெருகி அனைத்து ஜீவ ஜந்துகளையும் ஆளுவார்கள். கர்த்தர் தான் படைத்த சகல படைப்புகளையும் பார்த்து இவை அனைத்தும் நல்லதென கண்டார். பின் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அன்பானவர்களே, நம்முடைய இந்த சேனலில் பைபிள் சம்பவங்கள் அனைத்தும் AI உதவியுடன் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் புரியும்படியாக வீடியோவாக தயாரித்துள்ளோம். வீடியோக்களில் ஏதேனும் குறைகள் இருப்பின் பெரியவர்கள் கோபம் கொள்ளாமல் சுட்டிக்காட்டுங்கள், திருத்திக் கொள்கிறோம். உங்களுடைய ஆதரவுதான் எங்களை மேலும் மேலும் நல்ல வீடியோவாக தயாரிக்க உதவும். நம் பெரியவர்களும் குழந்தைகளும் கர்த்தரின் பெரிதான கிருபையை பெற பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.